சக்திவேல் பெருமாள் சாமி இயக்கத்தில் பாபி சிம்ஹா, ரேஷ்மி மேனன், கலையரசன் நடிச்சிருக்கிற படம் உருமின். ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாகி இருக்கிற இந்த படத்தில் அப்புக்குட்டி, மனோபாலா உள்ளிட்டவங்களும் நடிச்சிருக்காங்க. படத்தோட டீசர் வெளியாகி நல்ல கமெண்ட்ஸை வாங்கியிருக்கு. படம் 90s நடக்கிற கதையை மையமாக வச்சு உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிற நிலையில் இப்போ படத்தோட இசை வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்திருக்கு. கார்த்திக் சுப்பராஜ், பாரதி ராஜா உள்ளிட்ட பிரபலங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இதில் கலந்துக்கிட்ட படக்குழு படத்தை பற்றி என்ன கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னு இப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பிஸியஸ்டான ஒரு ஆக்டர் என்னோட இருக்காரு. நேஷனல் அவார்ட் வின்னர் வேறு. இப்போ அடுத்த படம் உருமின், அந்த படத்தில் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஹீரோவாக நடிக்கிறாரு. அந்த படத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் யாரை பற்றி சொல்கிற நல்லா தெரிஞ்சிருக்கோம். இட் இஸ் நன் அதர் தேன் பாபி சிம்ஹா. ஹலோ, ஹாய். ஸோ உருமின் இந்த படத்தில் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெல்லஸ், இந்த படத்தை எதுக்காக சூஸ் பண்ணீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சூஸ் பண்ணுறேன். அந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் இல்லை. ஸோ சக்தி நான் வந்து ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற டைம்லேருந்து, ஸோ அப்போலேருந்து படம் பண்ணலான்ட்டு ஒரு இதில் சுற்றிக்கிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு இது நடந்தது. ஸோ அதுதான் உருமின். ஒரு 1.5 வருஷமாக போராடி இன்றைக்கி வந்து ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்? பிகாஸ் இதில் எல்லாமே இருக்குது அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னார். ஃபேண்டசி, ஆக்ஷன், என்ன மாதிரியான படம் இது? இல்லை, இது வந்து பேஸ் வந்து இது வந்து த்ரில்லர் கம் ஆக்ஷன். பட் அதில் ஒரு குட்டி ஃபேண்டசியும் உள்ளே இருக்குது. ரெண்டு பிஹேவியர்ஸ் இந்த படத்தில் எனக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. டுவல் ரோல் அப்படின்னால ஸோ பண்ணியிருக்கோம். ஸோ தேட்டரில் பார்த்து நீங்கள் தான் படம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட நாங்கள் வேறு கேரக்டர்ஸில் பார்த்துருப்போம். இப்போ வந்து ரொமான்சிங் வித் ஹீரோயின், டுவேட் பாட்டு பாடுறது, அதெல்லாம் எப்படி இருந்தது? எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்ப புதுசாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் ரொமான்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி ஓகே அப்படின்ட்டு இறங்கி பண்ணியிருக்கேன். எல்லாம் மோஸ்ட்லி மாண்டேஜஸ்னால சில இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராப்பராக டான்ஸ் கிளாஸ் போய் பண்ணேன். நந்தா டான்ஸ் மாஸ்டர். ஸோ அவரோட கோச்சிங்கில் வந்து ஓரளவுக்கு இன்னும் கற்றுக்கல. ஜஸ்ட் அதில் பேசிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் லைட்டாக சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். ஆமாம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களை வந்து நாங்கள் வெவ்வேறு கேரக்டர்ஸில் பார்த்துட்டே இருக்கோம். அடுத்து நிறைய படங்கள், ரொம்ப பிஸியான ஒரு ஆக்டராக வேறு இருக்கீங்க, நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ டெல் அஸ் அபவுட் மற்ற படங்கள்லாம். உருமீனுக்கு அடுத்து பாம்புச்சட்டை, இறைவி, கோட்டு, மசாலா படம், மெட்ரோ, வல்லவனுக்கும் வல்லவன், போயிட்டு பெங்களூர் டேஸ், ஏடிஎம்கே மாதிரி இருக்குது. ஒரு சூப்பர் லாங் லிஸ்ட்டு போயிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து எப்போவுமே உங்களை அந்த காம்பினேஷன் யாரான ஒருத்தரோட நடித்தா பயங்கர பேர் எடுக்குது இப்போது தமிழ் சினிமாவில். இந்த படத்தில் கலையரசன். ஸோ டெல் அஸ் அபவுட் எப்படி ஒர்க்கிங் வித் ஹிம், எப்படி இருந்துச்சு? கலை இஸ் அ வண்டர்ஃபுல் கோ ஆக்டர். நான் வந்து அவரோட முதல் படம் பார்த்து நான் வந்து யார் இந்த பையன் பயங்கரமாக நடிக்கிறான்ற மாதிரி இருந்தது. அப்புறம் மெட்ராஸ் பார்த்து ஸோ ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு இது இருக்கும். நான் ப்ரொட்டக்னிஸ்ட், ஆன்டி ப்ரொட்டக்னிஸ்ட் கலை. ஸோ அது நீங்கள் படம் பார்த்து சொல்லுவேன் அது எப்படி. சூப்பர். ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும். எஸ்பெஷலி அடுத்த ஹீரோவாக பண்ணீங்க, பெரிய ஆள் ஆகணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். மெட்ராஸ் படத்தில் அன்பு அப்படிங்கிற கேரக்டர் பண்ணி நம்ம எல்லாருமே நிகழ வச்ச ஒரு பர்சன் தான் வந்து கலையரசன். இப்போ அடுத்து உருமின் படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அவர் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, இதனால் இந்த உரிமையில் வந்து வில்லன் அப்படிங்கிற கேரக்டர் எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? இல்லை, இது வில்லன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் இருக்க மாதிரி ஒரு ஆன்டகனிஸ்ட்டு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவனோட சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவன் வந்து கரெக்டாக தான் இருப்பான். பட் அது மற்றவங்களுக்கு மேபி தப்பாக இருக்கும், அது வில்லனாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அந்த சக்தி என்னை வந்து முகமூடி முடிச்சுட்டு அப்பயே ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணியிருந்தாரு. அப்போ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அது பண்ண முடியாமல் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் இது கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இதில் வில்லனா பண்ணுங்கன்னு கேட்டால் நான் சொன்னேன் பரவாயில்ல, கண்டிப்பாக பண்ணலான்னு அப்படின்னு. ஸ்கிரிப்ட் சொன்னார். என் கேரக்டர் பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் அந்த ஆக்டிங் பெர்ஸ்பெக்டிவில். ஸோ கண்டிப்பாக பண்ணுவோம், வந்து நம்ம கெரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் பண்ணேன். நல்லா வந்திருக்கு, சூப்பராக. சூப்பர். ஸோ இதில் வந்து பாபி சிம்ஹா அவரோட நடித்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? ஏன்னா அவர் சொன்னார் யூஆர் ஃபண்டாஸ்டிக் ஆக்டர் அப்படி இப்படின்னு நிறைய புகழ்ந்து தள்ளிட்டாரு. நீங்கள் சொல்லுங்கள், அவர் என்ன சொல்லுங்கள். இல்லை, ஜாலியாக இருந்தது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் ஜிகர் தண்டா பார்த்தேன். எனக்கும் ரொம்ப நாளாக எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. பட் ஆனால் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருந்தோம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற டைம்லேருந்து. ஸோ எனக்கு பாபி வந்து ஒரு நல்ல ஆக்டராக ரொம்ப பிடிக்கும். இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. 2 வேரியேஷன் இருக்குது. ஸோ அவர் கேரக்டர் செம்மையாக வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும் அந்த ஃபிலிம். ஸோ உங்களோட கேரக்டரைசேஷன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய படங்களில் வித்தியாசமான நடிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து பண்ணுற படங்கள் பற்றி சொல்லுங்கள். அடுத்தது இப்போது ராஜா மந்திரின்னு ஒரு படம் 8 ரிலீஸ் ஆகும். ஷூட்லாம் முடிஞ்சு வெயிட் பண்ணிருக்கேன். அதில் லீடாக பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜின்னுன்னு ஒரு ஹாரர் மூவி ரிலீஸ் ஆகுது. அது முடிச்சு ப்ரெசென்ட்டாக சைனான்னு முருகதாஸோட அசோசியேட் ஹர்ஷவர்தன் சொல்லிட்டு அவர் டைரக்ட் பண்ணுறாரு. சைனான்னு ஒரு படம், அது ஷூட் போயிட்டுருக்கு.
அப்புறம் மதுரை பேஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் காலக்கூத்துன படம் ஷூட் பண்ணிருக்கு பார்த்திங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப ஈகராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமாச்சு. ரஜினி சார் படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டோம். சத்தியமாக எனக்கு தெரியாது, எல்லாரோடைய நியூஸை போட்டு விட்டாங்க. பட் ஆனால் தெரில, மேபி அப்படின்னா கண்டிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். தெரியல எனக்கு எக்ஸாக்டாக, ஏன்னா இன்னும் கன்ஃபர்மேஷன்லாம் வரல. பட் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். யாருக்கு தான் அது வேணும், அதுக்காக தான் நாங்கள்லாம் சினிமாக்கே வந்தோம். சார் தலைவரை பார்க்குறது கண்டிப்பாக லைஃப் டர்னிங் மொமெண்ட்டாக இருக்கும். பார்ப்போம். உருமீன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கும். மியூசிக் ரிலீஸ் இன்றைக்கி தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரமோட்டிங் த ஃபிலிம் அண்ட் வேர் வெரி வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. மியூசிக் இஸ் டன் பை அச்சு அண்ட் டிரெக்டட் பை சக்திவேல். படத்தோட ஜானர் வந்து இட்ஸ் அன் ஆக்ஷன், ஃபேண்டசி, த்ரில்லர். ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் த சாங்ஸ் வந்து தெர் ஆர் 4 டிஃப்ரெண்ட் சாங்ஸ். எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ். லிசன் டு த சாங்ஸ். படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உருமீன் படத்தோட இயக்குனர் இப்போது உருமீன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கும். கிட்டத்தட்ட லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் இங்கே வந்திருக்கு. பொதுவாகவே உருமீன்னா ஒரு ஜென்ரலான ஒரு இருக்கும், உருமீன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது கொக்குக்கும் ஒரு மீனுக்குமான வேட்டை தான். ஸோ இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன, இது உலகத்தின் வேகமான வேட்டைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் திரைக்கதையோட சம்பவங்கள் இருக்கும். இது ஒரு புது திரைக்கதை வடிவம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாபி சிம்மா, கலை, ரேஷ்மி மேனன் அப்படின்னு ஒரு பெரிய கேங் நடிச்சிருக்கிற இப்போ அப்கமிங்கில் வர எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு டீம் பண்ணியிருக்கோம். எல்லோரும் நிறைய பேருக்கு இங்கே ஃபஸ்ட் படம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல சினிமாவை வந்து இது பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்கள், சிறப்பு பண்ணுங்கள். தேங்க்ஸ்.